ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 1 வீடியோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். இப்போது யூனிட் 2வோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். யூனிட் 2ல் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னா when the trees walked, அடுத்ததாக ட்ரீஸ்னு ஒரு போயம், சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். ஃபஸ்ட்டு இந்த when the trees walked இருக்க புக் பேக் பார்க்கலாம். கிளாசரி, மீனிங்ஸு, கிராமர் போர்ஷன் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் மோர் தென் 70,000 ஸ்பீசியஸ் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably has the highest diversity in India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு 17,000 ஸ்பீசிஸ் வந்துட்டு பூக்கிற தாவரங்கள் இருக்குது. அண்ட் 5,000 வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் இருக்கிறதுல 1/3 வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராபப்ளி ஹாஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. அடுத்தது கிளாசரி பார்க்கலாம். கிளாசரியில் வந்து ஃபஸ்ட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டைல். ஃபெர்டைல்னால் என்ன மீனிங் அப்படின்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் க்ராப்ஸு. நிறைய பிளான்ட்ஸையும் க்ராப்ஸையும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் வந்துட்டு ஃபெர்டைல். அடுத்து அபாண்டன்ட் அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், எதுவுமே பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டுறது. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸை வந்து அப்படி விட்டுருப்பாங்க, லெஃப்ட் வித்தவுட் கேர். அடுத்து விகரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். அடுத்தது do you know the Western Ghats is the home to nearly 325 globally threatened flora and fauna. அதாவது வந்துட்டு நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில் 325 அழியக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஒரு ஹோமா வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. க்ளோசரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேர்டு வந்து ப்ரொட்டஸ்டடுனா அப்போஸ்டு ஆர் டிஸ்அக்ரீடு. நம்மளால் ஒத்துக்காதப்போ அப்போஸ் பண்ணுறப்போ நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். அடுத்ததான் நைட்மேர்னா த ஃப்ரெக்டனிங் ட்ரீமு. அடுத்து இன்டர்ஃபர்சிங் அப்படின்னா தடுக்கிறது, ஸ்டாப்பிங். அடுத்தது இந்த லெசன் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ். 500 புக்ஸ் மேலே எழுதியிருக்காங்க. அவார்ட் வின்னிங் ஆத்தர். ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ். ஹி ரைட்ஸ் போய்ட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். குழந்தைங்களுக்கு மட்டுமல்லாது அடல்ட்ஸ்க்கும் எழுதியிருக்காரு. ஹி லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லாண்டூர் இன் முசோரியில் லாண்டூரில் வந்துட்டு அடாப்டட் ஃபேமிலியோட இருந்திருக்காரு இந்தியாவில். ஹி வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 1999. 99ல் வந்து இவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அண்ட் பத்மபூஷன் வந்து 2014. அடுத்ததாக வந்துட்டு ஒரு கிளாசரியில் வந்துட்டு சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ராம்பிளிங் அப்படின்னா வாண்டரிங்னா தேடுறது. அடுத்து ஸ்ப்ரவுட் வந்துட்டு when seeds begin to grow into small பிளான்ட்ஸ்லேருந்து குட்டி குட்டியாக வளருது இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்ப்ரவுட்ஸு. அடுத்தது வந்துட்டு ஸ்பெக்டாகுலர்னா ஐ கேச்சிங். அடுத்தது backhand, to signal someone with your hand to ask the person to come closer or follow. ஒரு செடியோ மரமோ வந்துட்டு நம்மளுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம பக்கத்தில் வரணும்னு நினைக்கிற மாதிரி இந்த லெசனில் சொல்லப்பட்டிருக்கு. டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. அடுத்தது புக் பேக் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ஆத்தர், த tendril was moving towards grandfather because it. அந்த காற்று வந்து எதுக்காக மூவ் ஆச்சு அப்படின்னா wanted to be near grandfather வந்து பக்கத்தால் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது, அதான் ஆப்ஷன் சி. அடுத்ததாக த grandmother had wanted the people tree cut down because. அந்த people tree அரச மரம் இருக்குல்லையே, அதை கட் பண்ணணும்னு நினச்சாங்க. எதுக்குன்னா it was knocking down the bricks ஆஃப் த அவுட் ஹவுஸ். அதாவது வந்து இந்த பிரிக்ஸை வந்து அது வந்து உடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் த கார்டனிங் பிகாஸ் ஹீ
Grandfather helped grandma out with the gardening because he wanted to grow flowers to attract butterflies. அடுத்தது the author did not want to plant saplings in the forest because no one would to come to see them. அடுத்தது grandfather felt planting trees would help the forest because ஏன் வந்து plant trees வந்து plant பண்ணணும்னு நினைச்சாரு. The animals and birds would find it easier to live. Next question. When the author returned from England to Dehradun, இங்கிலாந்துல இருந்து டேராடூன் வந்தப்போ he found grandfather dream had come true because the அந்த அவர் இங்கிலாந்து போயிட்டு டேராடூன் வர்றப்போ வந்துட்டு அவர் பார்த்த விஷயங்கள் வந்து அவரோட ட்ரீமை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் கவர்டு த ஐலாண்ட், அந்த இடம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி அந்த ஐலாண்ட் மாதிரி இருந்தது. அடுத்தது வந்துட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொடுத்து கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் எக்ஸாமுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. டோன்ட் சே நோட், அதாவது வந்துட்டு எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லலாம், இங்கே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஹூ டு யூ வாண்ட் டு மீட், ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், இதில் வந்துட்டு ஹூ போடணுமா ஹூம் போடணுமா, ஹூம் தான் கரெக்ட். ஹூ எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா ஹூ ஃபார் அ சப்ஜெக்ட் அண்ட் ஹூம் ஃபார் அ ஆப்ஜெக்ட். ஹூ ஃபார் அ சப்ஜெக்ட், சப்ஜெக்டை குறிப்பிடும் போது ஹூங்கிறத பயன்படுத்தணும், ஆப்ஜெக்டை குறிப்பிடும் போது வந்துட்டு ஹூம்ங்கிறத பயன்படுத்தணும். இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹி ஆர் சி யூஸ் ஹூ. ஹி ஆர் சியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹூம் போடணும். இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் வித் இட் வித் ஹிம் ஆர் ஹர், அந்த வேர்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஹூம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். டிட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே, டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே. யூஸ் இதில் வந்துட்டு டிட் நாட் போடக்கூடாது, டிடென்ட் போடணும். யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் லைக் இஸ், டூ, ஆர், ஹேவ் இன் கொஸ்டின்ஸ். அதாவது வந்து இஸ், டூ, ஹேவ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸில் வரும்போது கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங், ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங். ஹவு மெனி போடலாமா ஆர் ஹவு மச் போடலாமா. யூஸ் ஹவு மெனி ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ், கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தான் வந்துட்டு ஹவு மெனி போடணும், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்துட்டு ஹவு மச் தான் போடணும். அடுத்தது வாட் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன், விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன். இந்த இடத்துல வந்துட்டு வாட் யூஸ் பண்ணலாமா ஆர் விச் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு விச் தான் யூஸ் பண்ணணும். ஒய், பிகாஸ் வாட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம வந்துட்டு வாட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். குறிப்பிட்ட சாய்ஸஸ் இருக்கும்போது வந்துட்டு நம்ம விச்சுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ரெட் ஆர் க்ரீன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாய்ஸஸ் கொடுத்துருக்கனால விச் இஸ் யூஸ்டு, அதாவது விச் கலர் டு யூ வாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அடுத்தது look at the words in the boxes, match the words to make as many words as possible. One done is for you. Example, out, house. அதாவது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பைன் பண்ணி ரெண்டு வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு வேர்டை கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் அவுட், ஹவுஸ். ரெண்டு வேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் ஹவுஸ், செகண்ட் ஒன் ரிவர் பெட், third one waterfall, and fourth one flower garden, fifth one sun sign, sixth one aerial route, seventh one busy body, eighth one window wall, ninth one foot hill, 10th one compound fill. அடுத்தது a letter or letters ordered at the end, the word to make different or a new form of the word. இது வந்து சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட பின்னாடி சில ஒரு வேர்ட்ஸை சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரு நியூ வேர்டு கிடைக்கும், நியூ ஃபார்ம் ஆஃப் வேர்டு கிடைக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் எல்ஒய்ங்கிற வேர்டை இதில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா லோன்லி, பிளாசம்லி, கான்ஸ்டன்ட்லி, கம்ப்ளீட்லி, அன்லைக்லி, கிரேட்லி,
கிராஸ்லி, இமீடியட்லி, ப்ராட்லி அப்படின்னு சொல்லிட்டு நியூ வேர்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். மீதி வார்த்தைகள்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நியூ வேர்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அடுத்தது பிக்டோகிராமர். பிக்டோகிராமர் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் ஈஸி 6th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ஈஸி கிராமர் கொடுத்துருக்காங்க. சம் A sentence begin with a capital letter and ends with a full stop or a question mark or exclamation mark. A sentence can do 4 things. When a sentence is a statement, it gives a fact, an opinion, and we end it with a full stop. Ducks swim in water. ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும், லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அடுத்தது வந்துட்டு வென் a sentence ask a question, we end it with the question mark. What do you want? ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் கொஸ்டின் இது வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்துட்டு கொஸ்டின் வேர்டோட ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் ஆகும். அது வந்து கொஸ்டின் சென்டென்ஸ். அடுத்தது வந்துட்டு when a sentence make a request or gives an instruction or command, we end with a full stop. End a full stop. when a sentence அது ஒரு சென்டென்ஸ் வந்து ஒன்றும் ரெக்வஸ்டாக இருக்கும் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆர் கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து கமெண்ட் சென்டென்ஸ். அடுத்தது வந்துட்டு when a sentence expresses surprise, wonder or some strong emotion, we end with the exclamation mark. How good these flowers smell. நம்மளோட அந்த ஃப்ளவரோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ். அடுத்தது யூஸ் கிராமர். கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேன் யூ பிளே ஃபுட்பால். கொஸ்டின் மார்க் வருது, ஸோ கொஸ்டின் வேர்டோட ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டஸ் டிட் யூ கோ எஸ்டர்டே. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. அடுத்ததா டஸ் கோ ஃபார் அ வாக். இந்த இடத்துல வந்துட்டு லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். Fifth question, dash like to play hide and seek. I like to play hide and seek. அடுத்தது வந்துட்டு look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? Discuss in class. இது வந்துட்டு என்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் drawing க்ளோஸ் டு him. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வந்ததுனால இது ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஸ்டின் பட் நோ மோர் எவர் கம்ஸ் ஹியர். லாஸ்ட்டாக எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்திருக்கு, இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு. அடுத்து ஹூஸ் கோயிங் டு see them. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு கொஸ்டின் வேர்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு கொஸ்டின் சென்டென்ஸ். அடுத்தது கம் ஹியர். கம் ஹியருங்கிறது ஒரு கமெண்ட் சென்டென்ஸ், கமெண்ட். கீழே இருக்க சென்டென்ஸ்லாம் என்ன வகையான சென்டென்ஸ்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் எ பேனியன் ட்ரீ. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ. இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். அடுத்தது வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ, எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. இது ஒரு கமெண்ட் சென்டென்ஸ். அடுத்தது ரீட் திஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. டு தே கிவ் கமெண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் ஆர் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, கமெண்ட்டா ரெக்வஸ்டா ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. த டென்ட்ரில் மூவ்டு டுவோர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஐ வாண்ட் அ ப்ரூஃப் ஓவர் மை ஹெட். ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ரெக்வஸ்ட். ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ். ப்ளீஸ்னு வந்துட்டாலும் அது ரெக்வஸ்ட் சென்டென்ஸ். வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்லிங்ஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோவிங் ஆன் த வால். வில் யூ ப்ளீஸ், ப்ளீஸ் வந்துச்சா ரெக்வஸ்ட். தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். கோ டு த ரிவர் பெட். இது ஒரு கமெண்ட் சென்டென்ஸ். த ஐலாண்ட் வாஸ் அ கிரீன் பாரடைஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர். மரங்களை நிறைய வளங்க நேச்சரை பாதுகாக்கிறதுக்கு. இது ஒரு கமெண்ட் சென்டென்ஸ். கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. அவரோட ட்ரீம்ஸ் வந்து ட்ரூவா மாறுச்சு. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அடுத்ததா ட்ரீஸ் அப்படிங்கிற போயம் பத்தி பார்க்கலாம்.
இந்த போயம் வந்துட்டு இவங்க சாரா கோல்ரிட்ஜ் எழுதின போயமா அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் வந்துட்டு ட்ரீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. போயம்ஸ் லைன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாசரி. கிளாசரியில் வந்துட்டு மீனிங்ஸு கியூவர்ஸ் அப்படின்னா சீக்ஸ் குவிக்லி, அந்த மரங்கள் வந்து ஆடுது இல்லைங்களா, ஷேக் ஆகுது இல்லைங்களா, அதுதான். அடுத்து ப்ளசன்ட் அப்படின்னா என்ஜாயபிள். அடாப்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் எ போயம் பை சாரா கோல்ரிட்ஜ். அடுத்தது ஒரு do you know கொடுத்துருக்காங்க. You can tell how old a tree is by counting its rings. This method of tree ring dating is called dendrochronology and was adopted in the early 20th century. ஆக்சுவலி வந்துட்டு மரங்களோட ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அதில் காணப்படுற அந்த ரிங்ஸை வச்சு கணக்கிடுறாங்க. இதுக்கு வந்து பேர் வந்து டென்ட்ரோக்ரோனாலஜி. இது வந்துட்டு என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம சோசியலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, கார்பன் வயது கணிப்பு முறை. அந்த முறையை வச்சு தான் வந்துட்டு அந்த மரங்களோட வயசை வந்து கண்டறிகிறாங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி, தி ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். இதில் வந்துட்டு ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்துட்டு அவரோட சைல்டுஹுட் டைம்லலாம் வந்துட்டு அந்த ட்ரீ கடியில் தான் விளையாடிட்டு இருப்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. ட்ரூ. த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ்டு டு பில்ட் அ ஹவுஸ். அந்த ஸ்பேஸை வந்து வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்தலாம்னு யோசிச்சாரு. கரெக்டு தான், அதுவும் ட்ரூ. த ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் த ஃபார்மர் நாட் டு கட் இட். த ஆப்பிள் ட்ரீயை வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுச்சு, கட் பண்ண வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ராங். ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ் டிசிஷன். அவரோட கட் பண்ணணுங்கிற டிசிஷனை வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ராங். அடுத்தது வந்துட்டு த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு லிட்டில் அனிமல்ஸ்க்குலாம் ஹோமாக இருந்தது. இது வந்து ட்ரூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அனிமல்ஸ் பிகேம் ஒரேடு பிகாஸ் த ஃபார்மர் பிகேம் டு சாப் த ட்ரீ. அந்த ஃபார்மர் வந்துட்டு அந்த ட்ரீயை வந்து சாப் பண்ணணும்னு நினச்சிது, அதனால அந்த அனிமல்ஸ் வந்து ஒரேயாச்சு. அடுத்ததா, த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கம் அவுட் பிகாஸ் த ஹியர்டு த commotion of the creatures. They heard the commotion of the creatures. அடுத்த question, did the farmer promised that he would not cut the tree? அடுத்ததா ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். அந்த சப்ளிமெண்ட்ரியில் ரீட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டோரி புரியும். நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது, எந்தெந்த சென்டென்ஸ் அடுத்தடுத்து வரும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து த ஃபார்மர் ஹேட் அன் ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து ஒன்று. அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு ஹி ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் வந்து ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ். தேர்ட் சென்டென்ஸு. அண்ட் ஃபோர்த் ஒன், ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் இன் த ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். இது ஃபோர்த் சென்டென்ஸு. அடுத்ததாக ஃபிஃப்த் சென்டென்ஸ் வந்து ஹீ டிட் நாட் லிசன் டு தேயர் கிரைஸ். இது வந்து ஃபிஃப்த் சென்டென்ஸு. அடுத்ததாக சிக்ஸ்த் வந்து த ஃபார்மர் கண்டினியூடு கட்டிங் த ட்ரீ. இது வந்து சிக்ஸ்த் சென்டென்ஸு. அடுத்ததாக வந்து செவன்த் வந்து அடுத்ததாக வந்துட்டு டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி வந்து வென் த ட்ரீஸ் வாக்டு. நேம் ஆஃப் த ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்டு. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர் அண்ட் அந்த சின்ன பையன். அடுத்து த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட், கிராண்ட்ஃபாதர். மெயின் பாயிண்ட்ஸ் வந்து கிராண்ட்ஃபாதர் லவ்ட் த ட்ரீஸ், க்ரூ ட்ரீஸ். அவருக்கு வந்து மரத்தை வளர்த்தணும், மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. கிராண்ட் மதர் லவ்டு ஃப்ளவர் கார்டனிங். கிராண்ட் மதருக்கு எது பிடிச்சது அப்படின்னா ஃப்ளவரை வளர்க்கணும், பட்டர்ஃப்ளைஸ், அதன் மூலமாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், ஃப்ளவர்ஸ் வளர்க்கணும் தான் கிராண்ட் மதர் நினச்சாங்க. த ஆத்தர் டூ லவ்டு ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப்டு கிராண்ட்ஃபாதர். அடுத்தது ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ். ஃபார் ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் ஹாஸ் த சேம் ரிலேஷன்ஷிப் அஸ் பேர் ஆஃப் ஆன் த லெஃப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெசர்ட் வந்து ட்ரையாக இருக்கும், வேலி வந்து ஃபெர்டிலாக இருக்கும். அடுத்து க்ரீப்பர் வந்து டென்ட்ரில், ட்ரீ வந்து போ. அடுத்து வந்து ரிவர் வந்து ஃப்ளோவாக இருக்கும், மவுண்டைன் வந்து ஸ்டில். அடுத்து ப்ரீஸ் வந்து ஜென்டிலாக இருக்கும், ஸ்டோம் வந்துட்டு வயலண்ட்டாக இருக்கும். மேங்கோ வந்து ஸ்வீட்டாக இருக்கும், லைம் வந்து புளிப்பாக இருக்கும், சோர்.
அடுத்து வந்து பேர்க் வந்து டிம்பர், ஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரூட். பேர்க் வந்து டிம்பர், ஃப்ளவர் வந்து ஃப்ரூட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 2 லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 1 லெசன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து தொடர்ந்து போடுறோம். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.